வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி. டிஎன் டெட் எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் கொண்டான இந்த வீடியோ. இதுல என்ன அப்படின்னா, கல்வெட்டுகள்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கு. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 கல்வெட்டுகள் இதுல கொடுத்துருக்கு. இந்த 18 கல்வெட்டுகள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் அல்லது 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ருத்ரதாமன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூனாகத் கல்வெட்டு. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பொது ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது 130 150 வரைக்கும் இருந்த அந்த ஜூனாகத் பாறை கல்வெட்டு வந்து குஜராத்தில் இருக்கு. சோ இதுல அவரோட வெற்றிகள் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு? ருத்ரதாமனுடைய வெற்றிகள் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டின்படி சாதவாகனர்களை கூட அவர் வந்துட்டு போர்ல தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தூய சமஸ்கிருதத்தால் எழுதின முதல் கல்வெட்டு இதுதான் ஜூனாகத் கல்வெட்டு. ரெண்டாவது உத்தரமேரூர் கல்வெட்டு, கிராம சபை அப்படின்னு கொடுத்திருக்கு. என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த உத்தரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையா கொடுக்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் அப்படின்னு சொல்லப்படுது. கிராமங்கள் எப்படி நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் பத்தி இதுல சொல்லுது. இந்த கிராமத்துல கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அந்த இதுல குளிக்கப்பட்டு எடுக்கிற அந்த விஷயம். சோ இது வந்து இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுக்கு உண்டான ஸ்பெஷல். நெக்ஸ்ட், நாணிகாட் கல்வெட்டு. பௌத்த துறவிகளுக்கு கொடுத்த நிலங்களுக்கு வரி விலக்கு கொடுத்ததை பத்தி இது சொல்லுது, நாணிகாட். ஓகே, அது ஒண்ணு போதும். ரெண்டாவது புகழூர் கல்வெட்டு, சேர அரசர்கள். அதாவது புகழூர் அப்படிங்கிறது இப்ப கரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புகழூர் தாங்க. 3 தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை பத்தி சொல்லுவது இந்த கல்வெட்டுன்னு சொல்றோம். அவர்களால சேரல் இருமுறை அதே மாதிரி தன்னோட பேர்ல நாணயங்கள் வெளியிட்டிருக்காரு அப்படின்ற ஒரு சமாசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 5வதாக மாங்குளம் தமிழ் பிராமை கல்வெட்டு, நெடுஞ்செழியன். என்னன்னா, கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியரசன் நெடுஞ்செழியன் பத்தி இது சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஹரிகும்பா கல்வெட்டு, கலிங்க அரசன். இன்னைக்கு ஒடிசா இருக்குது பாருங்க, அதுதான். அதாவது கலிங்க நாட்டு அரசன் காரவேலன், சரிங்களா, அவரை பத்தி தகவல் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் அலகாபாத் தூண் கல்வெட்டு, சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தருடைய ஆட்சி, அவருடைய ஆளுமை, சாதனைகள் இதை பத்தி விளக்குது. இதை பொறுத்தவரை ஹரிசேனர் பேர் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்கப்படும். ஹரிசேனர், சரிங்களா, ரைட். பொறிச்சவர் எழுதுனவர் ஹரிசேனர். இது வந்து பாத்தீங்கன்னா 33 வரிகள்ல நாகரி வடிவத்துல சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் உதயகிரி குகை கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தர். அதாவது 2ஆம் சந்திரகுப்தரோட குகை கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சாட்டம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, 1ஆம் சந்திரகுப்தர். என்ன இதுல 1ஆம் சந்திரகுப்தர் அவருடைய சாதனைகளை பத்தி சொல்லப்படுவது இது அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக 10வது பிதாரி தூண் கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தா. எதுக்காக சொல்றேன்னா, இவரது ஸ்கந்தகுப்தருடைய அந்த வெற்றிகளை பத்தி அவருடைய ஆட்சியை பத்தி சொல்லப்பட்டது. அதாவது என்ன சொல்லப்படும்னா, 2ஆம் புலிகேசி. இப்ப 11வது சொல்றது அந்த ஐகோள கல்வெட்டு இருக்கு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் புலிகேசின்ற ஒரு பேர் ஏன் கொண்டு வரும் அப்படின்னா, ஐகோல் கல்வெட்டு இவரை பத்தி சொல்லுது. இந்த கல்வெட்டு செய்திகளை எழுதினவர் வந்து ரவிகீர்த்தி அப்படிங்கிற கவிஞர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே ஹரிசேனர் பண்ணி சொல்லியிருப்போம். இது ரவிகீர்த்தி. இது கண்டிப்பா இது எழுதினவர் யாருன்றதுல இருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா சாளுக்கிய அரசர்களை குறிக்கக்கூடிய மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல்வெட்டு சாளுக்கிய அரச வம்ச வரலாற்றையும் 2ஆம் புலிகேசி தன் பகைவரை எல்லாத்தையும், குறிப்பா ஹர்ஷவர்தனை எப்படி தோற்கடிச்சார் அப்படிங்கிறத பத்தி அதுல காட்டுது. நெக்ஸ்ட் மாமண்டூர் கல்வெட்டு, இசைப்பண். பண்ணுனால இசை இல்லைங்களா, இசைப்பண்ணை பத்தி விளக்குறது இந்த மாமண்டூர் கல்வெட்டு. குடுமியான் மலை கல்வெட்டு அப்படிங்கிறது இசை கல்வெட்டுன்னு இதையும் நம்ம சொல்றோம். ஏன்னா இசைப்பண்களை பத்தியும் இசை கல்வெட்டுகள் பத்தியும் சொல்லப்படுறது வந்து குடுமியான் மலை கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். சித்தன்னவாசல் ஓவியங்கள், பல்லவர் காலம், அந்த காலத்தை சேர்ந்தது, பல்லவர் காலத்தை சேர்ந்தது. காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக இந்த ராஜசிம்மனுக்கு வந்து இதுல சொல்றோம் அப்படின்னா, அந்த அவருடைய அந்த என்ன சொல்றது, ராஜசிம்மன் அரசி ரங்க பதாகாவோட உருவம் இதுல இருக்கு. ரங்க பதாகா அந்த பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வேள்வி குறி செப்பேடு, பாண்டியர்களின் சடங்குகள். அதாவது ஒவ்வொரு பாண்டிய அரசரும் அஸ்வமேத யாகம், வஜவயக்னா அப்படிங்கிற சடங்குகள் வந்து செஞ்சதாக இந்த கல்வெட்டு சொல்லுது. நெக்ஸ்ட் சித்தன்னவாசல் ஓவியம். சித்தன்னவாசல்ல இருக்கக்கூடிய ஓவியங்கள் அந்த குகையில தான் இருக்கு. சோ இளம் கௌதவர். எதுக்காக இளம் கௌதவர்னா, சித்தன்னவாசல் குகை கோயில்ல இருக்கிற 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. அந்த குகை கல்வெட்டு வந்து இளம் கௌதமர் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது, சரிங்களா. அதான் அதனுடைய ஸ்பெஷல். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, பாண்டிய நெடுஞ்செழியன். எதுக்காக அப்படின்னா, மாங்குளத்துல கண்டுபிடிச்ச தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் பத்தி முழுமையா சொல்லப்படுது. ஓகே, கண்டிப்பாக இந்த 18 கல்வெட்டுக்கு வந்து நிச்சயம் நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இதையும் சைட்ல அப்பப்போ படிச்சுக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க. தேங்க்யூ.